அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் கலாநிதி சுனில் ரணசிங்கவினால் இன்று வவுனியாவில் நடைபெற்றது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் நிதி பங்களிப்பில் ஒரு வீட்டுக்கு 1 மில்லியன் ரூபாய் வீதம் மீள் செலுத்துகை தேவையற்ற உதவித்தொகையின் கீழ் 4 ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் இதன்போது கையளிக்கப்பட்டன. இந்த திட்டத்திற்கு இணையாக யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த 2 குடும்பங்களுக்காக தலா 1 மில்லியன் ரூபாய் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்படவுள்ள 2 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு அமைச்சரின் தலைமையில் நடைபெற்றது. ஏழை குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் திட்டத்திற்கு அமைவாக பல்வேறு கஷ்டங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிலையானதொரு வசிப்பிடத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டிற்கான வவுனியா மாவட்டத்தில் வீடற்ற குடும்பங்களுக்கு 159 வீடுகளை அமைக்கும் பணிகளை தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் ஆரம்பித்துள்ளதுடன் இதற்காக 159 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்துள்ள சுமார் 3000 பேருக்கு தலா 2 மில்லியன் ரூபாய் நிதியுதவியின் கீழ் வீடுகளை அமைக்கும் பணிகள் தற்பொழுது வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன் போது தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் வவுனியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் திலகநாதன், எம் ஜெகதீஸ்வரன், வவுனியா மாவட்ட செயலாளர் பி ஏ சரத்சந்திர, மேலதிக மாவட்ட செயலாளர் என் கமலதாசன், பிரதேச செயலாளர், தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். දිස්ත්‍රික්කයේ මේ වෙනකොට මාස 2ක් විවෘත කරා. මෙතන නිවසකට මුල් කරලා තියෙනවා. තවත් නිවසකට මුල් කරලා තියන්න සූදානම් කරලා තියෙනවා. හවස තවත් නිවසක් විවෘත කරන්න බලාපොරොත්තු වෙනවා. இன்றைய தினம் வவுனியாவிலே 2 வீடுகள் வீடமைப்பு அதிகார சபையினால் கட்டி முடிக்கப்பட்ட இந்த 2 வீடுகள் காண புகுமனை விழாவும் அதே போல 2 அடிக்கல் நாட்டு விழாவும் மாலை வேளையிலே மேலும் வீடு திறந்து வைக்கின்ற நிகழ்வும் இருக்கின்றது. ඒ වගේම අද හවස වරුවේ ගණේශපුරම් ගම්මානයට ජල සම්පාදනය කරන ග්‍රාමීය ජල ව්‍යාපෘතියක් විවෘත කරන්න අපි අද සූදානම් කරලා තියෙනවා. கண்ணாடி கணேசபுரம் பிரதேசத்திலே மாலை நாங்கள் குடிநீர் விநியோக திட்டம் ஒன்றினையும் ආරම්භ வைக்க இருக்கின்றோம். මේ පවුලට අද අලුත් ගෙදරක් හදාගන්න අපි මුල් කරලා තියන්නේ මේ වැඩසටහන සිද්ධ වෙන්නේ නැවත පදිංචි කිරීමේ අංශය යටතේ දෙන ආධාර මුදල් වලින්. அதாவது இந்த இடத்திலே இங்கே அமைத்து கொடுக்கப்பட இருக்கின்ற வீடு மீள குடியமர்வு திணைக்களத்தின் ஊடாக அமைத்து கொடுக்கப்பட வேண்டிய மக்களுடைய வரிப்பணத்தின் ஊடான வீடு திட்டம் தான் இங்கே அமைத்து கொடுக்கப்பட இருக்கின்றது. අපේ අමාත්‍යාංශයකට තිබෙනවා නැවත පදිංචි කිරීමේ අංශය කියලා අංශයක්. ඒ අංශයෙන් කරන්නේ යුද්ධය නිසා අවතැන් වෙච්ච යුද්ධය නිසා තමන්ගේ ගෙවල් අහිමි වෙච්ච පවුල් වලට නිවාස හදාගන්න වැඩසටහන් සිද්ධ කරන එක. நமது அமைச்சின் கீழே இந்த மீள குடியமர்கின்ற பகுதி இருக்கின்றது. அதன் கீழாக இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மீளவும் தங்களது இடங்களில் குடியேறிய மக்களுக்காக வீடுகளை கட்டி கொடுக்கின்ற விடயங்களை அந்த பிரிவு கையாள்கின்றது. යුද්ධය ඉවරලා දැන් අවුරුදු 16ක් 17ක් වෙනවා. අවාසනාවකට තාම අපි යුද්ධය නිසා අවතන් වෙච්ච පවුල් වලට ගෙවල් හදමින් ඉන්නවා. யுத்தம் நிறைவடைந்து 17 வருடங்களுக்கு மேலாகிறது. ஆனாலும் இன்றும் நாங்கள் மக்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. අපිට ඕනේ මේ වැඩසටහන ඉක්මනින් අවසන් කරන්න.
තාම මේ යුද්ධය නිසා අවතැන් වෙච්ච පීඩාවට පත් වෙච්ච ජනතාවගෙන් පවුල් 13000ක් ඉන්නවා ලයිස්තුවල. ඒකට නිවාස හදා දෙන්න ඕන කියලා අඳුරගත්තා. மேலும் 13,000 பேர் இவ்வாறு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மீளவும் இருந்தவர்கள் மீதியாக வீடுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கின்றது. எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை விரைவாக அதாவது 2 வருட காலப்பகுதிக்குள்ளே இவர்கள் அனைவருக்கும் வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். එළඹෙන අවුරුදු 2 ඇතුළත 2027 2028 අවුරුදු 2 ඇතුළත මේ යුද්ධය නිසා නිවාස අහිමි වෙච්ච හැම දෙනාටම ගෙවල් හදලා දීලා මේ වැඩසටහන අපි කඩිනමින් අවසන් කරනවා. எனவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மிக மோசமான நிலையிலே பொருளாதார மோசமான நிலையில் இருக்கிற இந்த மக்களுக்கு 2027 2028 ஆண்டு காலப்பகுதியில் முழுமையாக இவர்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். ඒ සඳහා අපි 2027 අවුරුද්දට 2028 අවුරුද්දට ලොකු මුදලක් වෙන් කරන්න අපි ජනාධිපතිතුමත් එක්ක සාකච්ඡා කරලා තියෙනවා. ලොකු මුදලක් වෙන් කරනවා මේ වැඩසටහන මේ අවුරුදු දෙකේදී අවසන් කරන්න ඕන. எனவே இந்த 2 வருட காலப்பகுதியிலே இனமத மொழி பேதம் பாராமல் அனைவருக்கும் அவர்களுடைய தேவைக்கேற்ப நாங்கள் வழங்கி வருகின்றோம். இதனூடாக இந்த மக்கள் வெள்ளம் எப்பொழுதும் எங்களோடு ஒன்றாக இருக்கின்ற நிலைப்பாடுதான் காணப்படுகிறது. ඒ නිසා තවදුරටත් ජාතිවාදය මත ඡන්ද ගන්න බලාගෙන ඉන්න පක්ෂවලට අවස්ථාවක් නැහැ කියලා. මේ පක්ෂවලට තේරුම් ගිහිල්ලා තියෙනවා. ඒ නිසා වුන් කලබල වෙලා ඉන්නවා. அதன் காரணமாக இனவாதத்தை மூலதனமாக கொண்டு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகளுக்கு இனி காலங்களிலே இடம் இருக்காது. எனவே அவர்கள் இதன் காரணமாக குழப்பமடைந்த நிலையிலே காணப்படுகின்றார்கள். ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුවකින් තමයි අපේ රජයේ යටතේ තමයි සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු දෙනාගේ සහෝදරත්වය සහජීවනය සමගිය ජාතික සමගිය ස්ථාපිත කළා මේ රට එක ජාතියක් යටතේ අරගෙන සංවර්ධනය කරන කටයුතු වෙන්නේ. எனவே எங்களுடைய அரசாங்கத்தினால் மட்டுமே அனைத்து இனங்களையும் ஒன்றாக ஒரு கிளையின் கீழ் கொண்டு வந்து ஒரு பொதுவான கொள்கையின் அடிப்படையிலே ஓரினமாக இந்த நாட்டினை கட்டியெழுப்புகின்ற பணியிலே ஒன்று திரட்டக்கூடிய அந்த வல்லமை எங்களுடைய கட்சிக்கு மட்டும்தான் இருக்கின்றது. ඒ නිසා ජාතිවාදය පදනම් කරගෙන එක මේසයක වාඩි වුණාට අපි කලබල වෙන්නේ නැහැ. අපි සියලු ජන කොටස් වලට සාධාරණත්වය අරගෙන යන දේශපාලන ව්‍යාපාරය. எனவே இனவாதத்தை மூலப்பொருளாக கொண்டு ஒரே மேசையில் பல கட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும் நாங்கள் கலக்கமடைய போவதில்லை. எங்களுடைய இலக்கு இனமொழி மத பேதமற்ற ஓர் அணியான ஒரு நாட்டை உருவாக்குகின்ற அந்த இலக்கிலே நாங்கள் எப்பொழுதும் தவறவிடப் போவதில்லை. යුද්ධය නිසා වලදමපු බිම්බෝම්බ ඉවත් කිරීමේ වැඩසටහන තවමත් ක්‍රියාත්මකයි. තව වර්ග කිලෝමීටර් 21ක ප්‍රමාණයක බිම්බෝම්බ ඉවත් කිරීමේ කටයුතු සිදු කරන්න තියෙනවා. அதாவது யுத்தத்தின் போது கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வகையாக 21 சதுர கிலோமீட்டர் கன்னிவெடிகள் அகற்றப்பட இருக்கின்றன. அவற்றுக்கான நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. මේවා යුද්ධයේ සලකුණු. තව දුරටත් අපේ රටේ යුද්ධයේ සලකුණු තියෙන්න ඕන කියලා අපි හිතන්නේ නැහැ. இது யுத்தத்தினுடைய ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. இவ்வகையான யுத்த அடையாளங்கள் எங்களது பிரதேசங்களில் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். ඒ නිසා මේ බිම්බෝම්බ ඉවත් කිරීමේ වැඩසටහනත් ඉතා කඩිනමින් අවසන් කළා. බිම්බෝම්බ වලින් තොර ශ්‍රී ලංකාවක් ගොඩනගන එක තමයි අපේ අරමුණ. எனவே இந்த கன்னிவெடிகளை முழுமையாக அகற்றி கன்னிவெடிகளற்ற ஒரு நாடாக இலங்கையை மாற்றுவது விரைவிலே நடைபெற்று முடியும். ඒ සඳහා අපිට විදේශ රටවල් කීපයක්ම උදව් කරමින් ඉන්නවා. විදේශ සංවිධාන කීපයක් උදව් කරමින් ඉන්නවා. ඔවුන් ඉතා උනන්දුවෙන් කැපවීම වැඩ කරනවා. අපි ඔවුන්ත් එක්ක සාකච්ඡා කළා මේ බිම්බෝම්බ ඉවත් කිරීමේ වැඩසටහන කඩිනමින් අවසන් කළා. බිම්බෝම්බ වලින් තොර ශ්‍රී ලංකාවක් ලෝකයට ප්‍රකාශකට පත් කරන්න අපි වැඩ කටයුතු කරමින් ඉන්නවා. அந்த வகையிலே இவ்வாறு நிலக்கன்னிவெடிகளை அகற்றுகின்ற செயற்பாடுகளுக்கு பல நாடுகளும் எங்களுக்கு உதவி செய்கின்றன. இதனூடாக விரைவாக இவற்றினை அகற்றி கன்னிவெடிகளற்ற ஒரு இலங்கையை உருவாக்குவது எமது பிரதான இலக்காக இருக்கிறது. ඒ නිසා අපිට දැන් ඕනේ මේ ප්‍රදේශවලට සිංහලද දෙමළද මුස්ලිම්ද නෙවෙයි හැම ගමකටම හැම දෙනාටම හැම පුරවැසියෙකුටම සංවර්ධනය ගෙන්න ඔවුන්ට හොඳ ජීවිතයක් උදා කරන දෙන්න තමයි අපේ උවමනාව.
எனவே எமது நாட்டிலே சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைத்து இனங்களை சேர்ந்தவர்களுக்கும் தேவையான அபிவிருத்தி வேலைகளை செய்து கொடுப்பதோடு இந்த நாட்டினை இவ்வகையான வேறுபாடுகள் எதுவுமின்றி முழுமையாக கட்டி அமைத்து இந்த நாட்டினை ஒரு சந்தோஷமான ஒரு வளமான நாடாக மாற்றி அமைப்பதே எங்களுடைய பிரதானமான இலக்காக இருக்கிறது. රජය විදිහට අපි එකතු කරගන්න සල්ලි රජයේ මුදල් සියල්ල ජනතාව වෙනුවෙන් යොදවන්න තමයි අපේ කැමැත්ත. ජනතාවට සංවර්ධනය ගෙන්නේ ඒ මුදල් සියල්ල වෙන් කරන්න සූදානම් අපි. அதே போல அரசாங்கத்தினால் சேகரிக்கப்படுகின்ற அனைத்து விதமான நிதிகளும் மக்களுடைய அபிவிருத்திக்காக முழுமையாக பயன்படுத்தப்படுவதோடு அந்த அபிவிருத்திகளின் ஊடாக அவர்களது தேவைகளை நிறைவேற்றி வைப்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. ඒ වගේම 2027 අවුරුද්දේ අපි ලංකාවේ මේ වෙනකන් සංවර්ධන වැඩකට සඳහා වෙන් කරපු වැඩිම මුදල වෙන් කරනවා අපේ ජනතාවගේ ජන ජීවිතය ඉහළට ඔසවන්න. அதாவது வர இருக்கின்ற 2027ஆம் ஆண்டு இலங்கை வரலாற்றிலே அபிவிருத்திக்காக அதிகூடியளவான நிதியை எமது அரசாங்கம் கொடுக்க இருக்கின்றது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக. අපිට ඕනේ සතුටින් ජීවත් වෙන, සැප පහසුවට ජීවත් වෙන, හොඳ ජීවිත ගත කරන මිනිස්සු ඉන්න රටක් දකින්න. அதாவது எங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியுடைய அபிவிருத்தியுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து ஒரு திருப்திகரமாக வாழ்கின்ற ஒரு மக்கள் அணியினரை மக்களை காண்பதுதான் எங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றது. ඒ නිසා රජයේ විදිහට මේ ලබා දෙන මුදල් ජනතාවගේ මුදල් තමයි මේ අපි ආධාර විදිහට ලබා දෙන්නේ. ඒ මුදල් හොඳින් උපයෝගී කරගෙන තමන්ගේ ජීවිතය වඩා හොඳින් ගෙවන්න, ලස්සනට ගෙවන්න, සැප පහසුවට ගෙවන්න අවශ්‍ය කටයුතු කරගන්න කියන ඉල්ලීම අපි කරන්න කැමතියි. அதே போல மக்களின் வரி மூலமாக மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற இந்த நிதி முழுவதுமாக மூலமும் மக்களினுடைய அபிவிருத்திக்கு கொடுக்க வேண்டும் என்பது நாங்கள் எப்பொழுதும் அதோடு அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். අද මුල් කරලා තිබු මේ පවුලට අංග සම්පූර්ණ හොඳ ගෙදරක් හදාගන්න වාසනාව ශක්තිය ලැබේවායි ප්‍රාර්ථනා කරමින් මගේ කතාව අවසන් කරනවා. இன்றைய தினம் அடிக்கல் நாட்டியுள்ள இந்த குடும்பத்திற்கு நல்ல ஒரு அழகான வீட்டினை அமைத்து சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.